கொலோசியர் 1வது அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஒரு சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த கொலோசியர் சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து என்ன சொல்கிறார்? நான் அதற்காகவே நான் ஊழியக்காரனாக்கப்பட்டேன். ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளர்வதற்கும் தேறுவதற்கும் அவங்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் ஊழியக்காரனானேன் என்று சொல்லி அங்கே 26வது வசனத்தில் அங்கே இருக்கிறது. அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அப்போ ஒரு சபைக்குள்ள இங்க என்ன இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனை தேறினவனாக நிறுத்துவதற்கு உபதேசம் வேண்டும், புத்தி சொல்லுகிறது வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஒரு ஊழியம் உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், புத்தி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எடுத்தெடுப்புல எல்லாருக்கும் உடனே எந்த ஒரு புத்தியிலையும் நிறைந்தவர்களாக இருக்க முடியாது. சபை என்று வரும்போது அந்த சபைக்குள்ள பலவிதமான சூழ்நிலையில பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருப்பது உண்டு. ஒவ்வொருவருக்கும் உபதேசம் அவசியம், புத்தி சொல்லுதல் அவசியம். ஒரு சபை பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் அங்கே உபதேசிக்கிறவர்கள் அவசியம். ஒருத்தருக்கு ஒவ்வொரு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக. ஆக புத்தி சொல்லுகிறவர்கள் புத்தி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், உபதேசிக்கிறவர்கள் உபதேசித்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட வரங்களை பயன்படுத்துகிற இதுதான் சபையிலே காணப்படுகிறது. எதற்காக அப்படின்னா, ஒரு விசுவாசி தேறினவனாக காணப்படுவதற்கு. ஒரு விசுவாசி தேற வேண்டும், ஒரு முதிர்ச்சி அடைய வேண்டும், ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும். சபைக்குள்ள வந்து பல வருஷங்களா இருக்கலாம், பின்னோக்கி செல்கிறதுக்காக இல்லை, பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி தொடர்கிற முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். பின்தங்குற நிலைமையிலே போகும்போது அது எவ்வளவு ஒரு பலவீனத்தை அது காட்டுகிறதா இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டதுக்கு சமமாக அது காணப்படுகிறது. வளர்ச்சி இல்லாமல் ஒரு விசுவாசிகள் இருக்கும்போது அது சரீர பிரகாரமா எப்படி ஒரு நோய்வாய்ப்பட்டால் முன்னேறி செல்ல முடியாது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் முன்னேறி செல்ல வேண்டும். நோய்வாய்ப்பட்டது போலவே இருக்கக்கூடாது, வளர்ச்சி நோக்கி போக வேண்டும். வளர்ச்சி இல்லாத தன்மைகளை பார்க்கும்போது தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும். தாய் தகப்பனுக்கு வேதனையாக இருக்கும். இந்த பிள்ளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதே, இந்த பிள்ளை முன்னேறி செல்ல வேண்டிய காலங்கள் எவ்வளோ ஆகிவிட்டது, இன்னும் வளர்ச்சி இல்லாமலே இருக்கிறதே என்று சொல்லி அந்த தகப்பன் வேதனைப்படுகிறதை தான் அங்கே கொடுக்க முடியுமே தவிர வேறு ஒன்றையும் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு சபைன்னு வரும்போது சபையில வளர்ச்சியை நோக்கி முன்னேறி செல்கிறார்கள், தேறினவனாக நிறுத்த வேண்டும். அதுக்கு தான் உபதேசம். ஆனா சாத்தான் என்ன செய்வான்? உபதேசத்தையே கேட்க மனம் இல்லாமல் கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறது அவனுடைய வேலை. ஏன்னா அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு ஒப்பு கொடுத்து காணப்பட்டால் வளர்ச்சி நோக்கி போய் விடுவான். அதனால அவனுடைய வேலை என்னன்னா, அதை கேட்க விடாமல் முறுமுறுக்க செய்கிறது, அதை கடினப்படுத்துகிறது, சூழ்நிலைகளை சத்துருவானவன்
செய்கிறது அவனுடைய வேலை. அது எப்படி சபைக்குள்ள வர முடியுமா? சபைக்குள்ள சாத்தான் வர முடியுமா அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம், அவன் எப்படி சாத்தான் வர முடியும்? அவன் எல்லா இடத்துக்கும் வர முடியும். ஆண்டவருடைய சமூகத்துக்கே போய் நிக்கிறவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே நேரடியா முகமுகமா பேசி சம்பாசித்தவன், உரையாடினவன், வர முடியாதா என்ன? எல்லா இடத்துலயும் அவன் செய்வான், கிரியை செய்வான். அவனுடைய நோக்கம் உபதேசங்களை கேட்டால் ஏறி விடுவார். அதனால கேட்கணும், ஆனா அதே நேரத்தில் கேட்கக்கூடாது. அதுதான் அவனுடைய வேலை. ஆக செய்தியை கேட்டு, உபதேச செய்தி யாருக்கு? சபையில் இருக்கிறவங்களுக்கு தானே. வெளியில உள்ளவங்களுக்கா நம்ம இங்க செய்தி எடுக்க போறோம்? வெளியில போய் சாத்தம் வந்தான் போனா வந்தான்னு நம்மளை அடிச்சு போடுவாங்க. சபைக்குள்ளதான் சொல்ல முடியும். சாத்தானா யாருன்னு தெரியும், வெளியில போய் சொன்னா தெரியாது அவனுக்கு. அப்போ சபைக்குள்ள உபதேசம் அவசியம். அதனாலதான் சபை கூடி வருவதை விட்டுவிடவே கூடாது அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிற போல அந்த சிலர் கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. இந்த விட்டு விடுகிற சிலர், அந்த சிலர் கூட்டத்தில் நாம் காணப்படாமல் சபை கூடி வருவதை என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும். சபைக்கு வருவதை முக்கியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சபையில தான் உபதேசம் இருக்கிறது, சபையில தான் எச்சரிப்பு இருக்கிறது, சபையில தான் புத்தி சொல்லுகிறது இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்? சபைக்கு ஓடும். சபைக்கு வருவதற்கு சந்தோஷமாக வர வேண்டும். அப்படி சந்தோஷமாக நம்ம வரும்போது அந்த சபையில தான் நமக்கு வருகிறதுனால பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் சபையை எந்த அளவுக்கு சபைக்கு வர்ற காரியங்கள்ல நம்ம காணப்படுகிறோம்? நான் சபையை நேசித்தோம் அப்படின்னு சொன்னா சபைக்கு வர்றதுக்கு உற்சாகமா வருவோம். சபையை நேசிக்கவில்லை என்று சொன்னால் சபைக்கு வருவது தாமதமாகும். வருவோம், தாமதமாக வருவோம், அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் தக்க வருவோம். நான் ஒரு சவரன்ட்ட முந்தா நாள் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு சபைக்கு போகிற ஒரு சவரன். இப்பொழுது கொஞ்ச காலம் ஆயிடுச்சு சந்திச்சு. அன்னைக்கு சந்திச்சேன், என்ன சபைக்கு எதுவும் போறீங்களா அப்படின்னு. போகல பிரதர். எதுக்கு? ஒழுங்கா சத்தியத்தை அறிஞ்சு சத்தியமான சபைக்கு போங்க, அப்பதான் நீங்க நிலைச்சு நிற்க முடியும். இல்லை நீங்க நிற்க முடியாதுன்னு சொன்னால் அதுக்கும் பதில் ஏகப்பட்டு வச்சிருப்பார். ஃபுல்லாக இந்த டிவி ஊழியக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுவார். மோகன்லாசஸ்ல இருந்து டீச்சர்ஸ் நகர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ கடந்த முந்தா நாள் சந்தித்தேன். என்ன சபைக்கு போறீங்களா? எப்படி? போகல பிரதர். எதுக்கு? நம்ம போகக்கூடாதுன்னு இல்லை, நிறைய வேலைகள், சூழ்நிலைகள், நிறைய காரியங்களை சொல்றாரு. இந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நைட்டு 1 மணி 2 மணி ஆகிடுது, அயன் பண்ண வேண்டி இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும். சபையை குறித்து உற்சாகம் இருந்தால் இந்த வேலையெல்லாம் ரெண்டாவது. நான் அப்போ அவருக்கு சாட்சியா ஒரு காரியத்தை சொன்னேன். நம்ம சபைக்கு ஒரு நாட்கள்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஐயா வந்தார், ஒரு பெரிய மனுஷு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த ஏதோ கோயம்புத்தூர் பக்கமாக ஏதோ வந்திருந்தார். கொஞ்ச காலம் நம்ம சபையில் இருந்தார். ஞாபகம் இருக்கா? ஒரு கட்டையாள். அப்போ அவரு வெளியில எங்கேயோ இருந்து வந்தவர், வயசு நார்மலான வயசான ஆளு. அவர் பையனுக்கு இங்கே வந்தவர், கல்யாணம் கூட நடந்துச்சு. அவர்கிட்ட இருந்து ஒரு சாட்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை கேட்கறதுக்கு கடைக்கடையா ஏறி இறங்கியிருக்காரு, கடைக்கடையா ஏறி இறங்கியிருக்காரு. அப்போ வேலை, அவர் இங்கே ஒரு ஊழியக்காரங்க கூட எங்கே எத்தனையோ வருஷம் எங்கேயோ தோட்டத்தில் இருந்தேன், வேலை பார்த்துன்னு காலங்கள் போயிட்டு இங்கே வந்த இடத்துல ஒரு வேலை வேணும். அப்போ வேலைக்காக அலைஞ்சிருக்கிறாரு, கடையாக போய் கேட்டிருக்கிறாரு. அப்போ வேலை தாரங்க வாங்க அப்படின்னு இருக்காங்க. ஐயா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரமாட்டேங்கய்யா. அவர் பேசுறதால சிரிப்பார், அந்த ஆக்ஷனோடு பேசுவார், கையை வச்சுட்டு. ஐயா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலைக்கு வரமாட்டேன். உங்களுக்கு வேலை கிடையாது, போகிறோம். பரவாயில்லையா, இருக்கட்டும், போயிட்டு வரேங்க. அது முன்னா பேர் ஏதோ பேர் மறந்துச்சு. யாருக்கா?
அந்த மனுஷனுக்கு அவருடைய சாட்சியை குறித்து சொன்னேன். அவர் யாரோ, அவர் பின்பலம் தெரியாது, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை பற்றி தெரியாது, அதையும் சொல்லிட்டு தான் சொன்னேன். தெரியாது ஐயா, ஆனால் சபைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. நீங்கள் என்னடான்னா அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, போகலை. சத்தியங்களை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதற்கோ சபைக்கு போகிறோம், எதற்கோ நம்முடைய காலங்கள் போகிறது அப்படி என்று சொன்னால் நம்ம உறுதியாக நிற்க முடியாது. நாம் அந்த சத்தியத்தில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளும் போது, அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது விடுதலையோடு ஓட முடியும். இல்லை என்று சொன்னால் உபதேசங்களை கேட்கும் போது அங்கே முறுமுறுப்புகள் வரும். ஆக சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல், சபையில் தாங்க என்ன இருக்கு? உபதேசம் இருக்கு, புத்தி சொல்லுகிறது இருக்கிறது. புத்தி சொல்றதை கேட்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இதை விட எனக்கு அதிகமாக தெரியும், நீங்க சொல்ற புத்தியை விட எனக்கு அதிக புத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இருதயங்களை சத்துரு தந்திரமாய் கிரியை செய்கிறான். அவன் தந்திரத்தில் அவன் மிஞ்சினவன். அவனுக்கு பேரு அவன் தந்திரக்காரன். பல வகையில அவன் தாக்குறதுக்கு முயற்சி எடுப்பான். ஆக சபை கூடி வருவதை விட்டு விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏற்பாட்டு காலத்திலேயே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது அவங்க எப்படி போனாராம்? 122வது சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 122வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவருக்கு எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்துச்சு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னா மனம் மகிழ்ச்சியா இருந்தது. வெறுப்போட கசப்போட ஏன் தான் போறோமோ தெரியலையே அப்படின்னு போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கே மகிழ்ச்சியோட அங்கே தாவீது போயிருக்கிறார். கர்த்தருடைய வீட்டை நேசித்து இருக்கிறார். அதனால அவர் அங்கே மன மகிழ்ச்சியோட போக முடிகிறது. அப்படி மன மகிழ்ச்சியா போகும்போது அங்கே அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். நேசிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே சுகித்திருப்பார்கள். கர்த்தருடைய வீட்டை நேசிக்கிற, இது ஒரு ரகசியம். கர்த்தருடைய வீட்டுக்கு நம்ம ஏன் போகிறோம்? கர்த்தருடைய வீட்டுக்கு போகிறதுல மனமகிழ்ச்சியா நம்ம காணப்படுகிறதா, அல்லது சத்துரு அங்கே நம்மளை சபைக்குள்ள இருப்போம், ஆனால் சபைக்கு வெளியே தான் சிந்தைகளாக இருக்கும், எண்ணங்கள் எல்லாமே அலைபாய்ந்து கொண்டு இருக்கும், பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வீட்டை நேசித்து கர்த்தருடைய வீட்டுக்கு போகும் மனமகிழ்ச்சி, கர்த்தருடைய வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேங்கிறத முழு மனத்தோட அங்கே இருந்தால் அதுவே ஆசீர்வாதம். ஆக உன்னை நேசிக்கிறவர்கள், எருசலேமை அங்கே நேசிக்கிறவர்கள் அவர்கள் எவ்வளவு வாழ்க்கையிலே சுகித்திருப்பார்களாம். அது நேசித்தாலே சுகித்திருப்பார்களாம். ஏற்பாட்டு காலத்தில் சபை தேவன் சம்பாதித்த சொத்து. இந்த சபை, சரீரமாகிய சபை, இந்த சபையை நம்ம நேசித்து இந்த சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம் சொன்னா ஆண்டவர் நம்ம எவ்வளவு சுகித்திருக்க வைப்பார். அது என்ன ஆசீர்வாதம்? அந்த 22வது அதிகாரத்தில் 7வது வசனம், நலங்கட்டுக்குள்ளேயே சமாதானம், உன் அரண்மனைகளே சுகம் உண்டாவதாக. கர்த்தருடைய வீட்டை நேசித்து கர்த்தருடைய வீட்டுக்காக செயல்படுகிற அந்த வீடுகளிலே சுகம் உண்டாகும். இந்த ஆசீர்வாதங்களை பெறவிடாமல் சத்துருவானவன் கடினப்படுத்தி சபைக்கு போவதை 2ஆம் பட்சமாக வைத்து இப்படிப்பட்ட தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் அவன் தடை செய்கிறதுக்கு தீவிரிக்கிறவனாக இருக்கிறான். அதுக்கு நியாயமான காரியங்கள் நிறைய வச்சிருப்பான். தனக்கு சரியாக தோன்றுகிறதெல்லாம் சரி என்று சொல்லி நியாயப்படுத்தி கொண்டு எப்படியாவது சபையினுடைய ஐக்கியத்தை விட்டு அல்லது சபைக்கு போறதை வெறுப்பாக்கி அவங்களை பின்வாங்க செய்ய வேண்டும் அல்லது பிரிக்க செய்ய வேண்டும். இப்படி செய்கிறதுனால அவங்க என்ன செய்யலாம்? ஈஸியா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்நியனாக்கி விடலாம்.
இதுதான் அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த தந்திரத்திலிருந்து நம்மை தேவன் காப்பாராக. கர்த்தருடைய வீட்டை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம் அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இருக்கிறது. கர்த்தருடைய வீட்டை அதிகமாக நேசிக்கும் போது, கர்த்தருடைய வீட்டிலே கொடுக்கிற உபதேசங்களை கேட்டு அதற்குள்ளாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் போது வாழ்க்கையில உண்மையான சமாதானம் இருக்கிறது. அவன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருக்கிறது. முதல்ல தனிப்பட்ட தன்னுடைய இருதயத்துக்குள்ள சமாதானம், பின்பு அவன் அரண்மனைக்குள்ளே சமாதானம். நம்முடைய தனிப்பட்ட மனநிலையில சமாதானம் இல்லை என்றால் அங்க அரண்மனைக்குள்ளேயும் அங்க வீட்டுக்குள்ளேயும் சமாதானம் இருக்க முடியாது. அது குழப்பமாக இருக்கும், அது கடினமாக இருக்கும். கர்த்தருடைய வீட்டை நேசித்து கர்த்தருடைய வீட்டுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவர்களாக நாமும் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வீட்டுக்கு அடுத்த காரியத்துல என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலைகளாம் போக மீதி நேரம் கிடைக்கும் போது மட்டும் சபையா இல்லை சபையினுடைய காரியங்களுக்கு போக மீதி நேரங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அப்படிங்கிறதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம வேலைக்கு போகாம 24 மணி நேரம் சபையில கிடப்போம், முடிஞ்சா போகும் வேலைக்கு, அப்படி இல்லை. நான் எங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் சபையினுடைய காரியங்கள்ல என்ன நடக்கிறது, சபையில என்ன வேலை நடக்கு, சபையில என்ன சூழ்நிலை இருக்கு, சபையுடைய காரியம் என்ன, ஈடுபடுத்தி வராமலே ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். வந்தாலே ஈடுபடுத்த முடியாது அப்படின்னு ஒண்ணு இருந்தால் வராமலே ஈடுபடுத்திக் கொள்ளவும் முடியும். அப்ப நம்ம சபை குறித்து நேசிக்கும் போது சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் குறித்தும் நாம் விசாரிக்கிறவர்களாக இருப்போம், தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களாக இருப்போம், சபையுடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். முடிந்தால் நாமளும் வந்து நிற்கிறதுக்கோ செய்வதற்கோ சபையுடைய காரியங்களுக்கோ சபையுடைய கூடுகைகளுக்கோ வாய்ப்புகள் இருக்குமானால் நாம் பயன்படுத்த முடியும். அப்ப நம்ம சபை குறித்து நேசிக்காமலோ சபைக்கு 2ஆம் பட்சமாக வைப்போம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வர்றதோடு சரி, மீண்டும் மறு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து என்ன ஏதுன்னு தெரிந்து கொள்ள முடியும். அப்ப உண்மையாக நேசிக்கும் போது அங்கே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம், நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம், கர்த்தருடைய வீட்டுக்கு அடுத்த காரியத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சமாதானம் உண்டு. அப்போ சபையில வரும்போது சபையில் என்ன இருக்குது, உபதேசம் இருக்கிறது, புத்தி சொல்லுகிறது இருக்கு. எதுக்கு உபதேசம்? இந்த 2 கொரிந்தியர் 11:2 நம்ம வாசிக்கிறோம், எதற்காக ஒரு கற்புள்ள கன்னிகளாக உருவாக்கி கிறிஸ்து என்றும் மணவாளனுக்கு சபை மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் உபதேசம். இந்த உபதேசங்கள் புத்தி சொல்கிறது எல்லாம் எதற்கு என்று சொன்னால், எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை ஒரு ஒழுக்கத்தில் வளர்க்க வேண்டுமோ வளர்த்து உங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி பெயர் சொல்லப்படுமோ அதே போல இந்த ஆவிக்குரிய தகப்பன் இந்த ஆவிக்குரிய சபையை ஒரு கற்புள்ள மணவாட்டியை போல உருவாக்கப்படுவதுதான் நோக்கமே தவிர வேறல்ல. ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி பார்த்து சந்தோஷப்படுவதும் துக்கப்படுவதும் யாருடைய வேலையாக தான் இருக்க முடியும்? ஒரு தகப்பனுடைய வேலையாக தான் இருக்க முடியும். அந்த ஒழுக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஒழுக்கம் இல்லாமல் வளரும் என்றால் வேதனைப்படுவார்கள். ஆவிக்குரிய தகப்பன் அதை குறித்து வேதனைப்படுகிறாரா அல்லது துக்கப்படுகிறாரா? இன்னைக்கு பலவிதமான போதனைகள் இருக்குது. மணவாட்டி என்று சொல்லும்போது ஒரு காரியம் ஏன் வந்தது, ஒரு துக்க வீட்டில் ஒருத்தங்க தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஊழியக்காரருடைய மனைவி மரித்து போனது.
ஒரு 6 மாதம் இருக்கலாம் அல்லது 1 வருஷம் இருக்கலாம். அப்போ அந்த வீட்டில் அந்த ஒரு பெரிய பிரபலமான ஊழியக்காரர் ஜெபம் பண்ண போனவர், அவர் ஒரு தீர்க்கதரிசன மனைவி கண்டதாக சொல்லுகிறார். என்ன தீர்க்கதரிசனம்? அந்த சகோதரி ஒரு ரெட் கலர் புடவையை கட்டி மணவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டு அங்க இருக்கிறதை ஆண்டவர் என காண்பித்தார் அப்படின்னு சொன்னதாக அவர்கள் இங்க வந்து என்ன செய்றாங்க, அங்க துக்க வீட்டுல தீர்க்க தரிசனம். அப்ப அதுல ஒருத்தர் இப்படி கேட்டிருந்தார், இவங்க வேதத்தை வாசிப்பாங்களா வாசிக்க மாட்டாங்களா? ஒரு தனிப்பட்ட நபர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா? அப்ப இவங்க அந்த அறிவு கூட இல்லாம ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு அதை காமிச்சிருப்பாரு? ஒரு சபதா மனவாட்டி, தனிப்பட்ட நபர் அலங்கரிச்சு ஒரு மணவாளனுக்கு வச்சிருக்கிறதாக இவங்க சொல்றாங்களே. இதையெல்லாம் கேட்டும் கூட அவங்க அதோடு நிறுத்துறாங்களா இல்ல உணர்வு அடைகிறாங்களா? கிடையவே கிடையாது. மீண்டும் மீண்டும் பல காரியங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் நான் இப்போ யூடியூப்பை ஆன் பண்றதே இல்லை. சமீபத்தில் அன்னைக்கு ஒரு காரியங்களுக்காக பண்ணினேன். அப்போ பார்த்து அவங்க சம்பவம் தான் வந்துட்டு இருக்கு. கனடாவுக்கு போனேன், எங்களுக்கு வீடு கூட கிடையாது, கார் வாங்கி தந்தார் ஆண்டவர், அப்படி இப்படி இன்னைக்கு அடிச்சு விட்டுட்டு தான் இருக்காங்க. நேற்று இப்போ நடந்திருக்கு, இந்த வாரத்தில் நடந்திருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட போதனைகள் ரொம்ப அதிகமாகி போய் தான் இருக்கு. எல்லாம் எதை நோக்கம்? பணம் சம்பாத்தியம் பண்றதுதான் நோக்கம். ஆனா உண்மையிலே நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சத்தியம், ஒரு சபை என்பது கிறிஸ்துவுக்கு மனவாழ்க்கையாக சபையானது காணப்பட வேண்டும். அதுக்கு கற்புள்ள கன்னியாக நிறுத்தப்பட வேண்டும். அதுக்கு உபதேசம் அவசியம். இந்த உபதேசம் அவங்களை என்ன செய்யும்? தேர்ந்தவர்களாக நிறுத்தும். தேர்ந்தவங்களுக்கு வேலை இல்லை. தேர்ந்தவங்க ஸ்கூலுக்கு எதுக்கு போறோம்? ஸ்கூலுக்கு கலெக்டருக்கு படிச்சுட்டா 1ஆம் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவன் அங்கே போய் உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டா 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டாலே பேக் எங்கே போகுது, அந்த யூனிஃபார்ம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. 12ஆம் கிளாஸ் முடிச்சாலே இன்னும் அப்புறம் காலேஜுக்கு போகணும், இன்னும் 3-4 வருஷம் காலேஜுக்கு போகணும், அடுத்த படிப்பு போகணும். அதுக்கு முன்னமே எப்பா இன்னும் ஸ்கூல் வாழ்க்கை வேண்டாம். அதனால தேர்ந்தவர்களுக்கு அல்ல சபை, தேர்கிறதுக்கு தான் சபை. ஒரு சபை வளர்ச்சி நோக்கி போறதுக்கு தான். ஆக உபதேசம் ஒரு கற்புள்ள கன்னியாக சபையை நிறுத்துவதற்கு உபதேசம் அவசியமாக இருக்கிறது. அது ஒரு தகப்பனுடைய வேலையாக இருக்கிறது. அதனாலதான் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம் அவர் சொல்ற, தகப்பன் மேலும் ஒரு கற்புள்ள கன்னியாக சபையை நிறுத்துவதற்கு தகப்பன் தேவை. உபாத்தியம் நிறைவேறி இருக்கலாம், உபதேசிக்கிறவங்க நிறைவேறி இருக்கலாம், ஒரு தகப்பன் இல்லையே. இப்ப நம்மளுடைய இருதயங்கள் எப்படி இருக்கணும்? அப்ப நம்ம அதை எதில் வளரணும்? ஒரு சபையை பக்தி விருத்தி அடையறதுக்கு நேராக கொண்டு போகணும்னா, சபையில ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் தகப்பனை போல இருக்க வேண்டும். தகப்பனை போல இருக்க வேண்டும். தகப்பனுடைய இருதயம் இருந்தால் மட்டும்தான் அங்க அந்த சபையை என்ன செய்ய முடியும்? பக்தி விருத்திக்கு நேராக நடத்த முடியும், கற்புள்ள கன்னியாக உருவாக்க முடியும். ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிடுவோம் அல்லது காலேஜ் எடுத்துக்கிடுவோம். அந்த காலேஜில் பையங்களோ பிள்ளைகளோ படிப்பார்கள். படிக்கிற இடத்துல கண்டிப்பாக இருப்பார்கள், பயங்கர கண்டிப்பாக இருப்பார்கள். அவங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளை எப்படி வளர்ந்தா அவங்களுக்கு என்ன? கண்டிப்பு இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஆனா அது வாழ்க்கையில எப்படிதான் போனாலும் அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. அவங்களுக்கு அந்த வருஷம் முடிஞ்ச பிறகு பீஸ் முடிஞ்சிடும், அப்புறம் அவங்க என்ன போயிருந்தா அதை பத்தி அவங்களுக்கு கவலை. அப்ப அவங்க யார்? தகப்பன் இல்லை, அவங்க உபாத்தியர். உலக பிரகாரம் தேவைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள். கண்டிப்பு இருக்கும். ஆனா அதே நேரத்தில் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களை குறித்து அவங்களுக்கு வருத்தமோ கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது. யாருக்கு கஷ்டம் நஷ்டம் இருக்கும்? ஒரு தகப்பனுக்கு தான் இருக்கும். அதனாலதான் சபையில தகப்பனுடைய இருதயம் போல இருக்க வேண்டும். அப்ப இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரலாம், அப்ப தகப்பனா இருந்தால் ஏன் சபையை விட்டுலாம் போனாங்க? கேள்வி வருது, இயல்பு தானே.
அப்படின்னு சபையை விட்டு அவங்க போனாங்களே இவங்க போனாங்களே, ஒரு தகப்பனா இருந்து அவங்கள போடாம கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து உட்கார வச்சுக்கலாமே அப்சலோம் மாதிரி, அப்படி இந்த ஊழியம் செய்யக்கூடாது. அது அப்சலோம் ஊழியம். அப்படி செய்யலாம், அது அப்சலோமின் ஊழியம். என்ன பிரயோஜனம்? போட்டும். ஒரு தகப்பன் என்ன செய்றாரு? என் சொத்தை பிரிச்சுதான் அப்படின்னு கேட்குறான். அவன் தகப்பன் தான், அவன் பிள்ளை தான். கட்டி பிடித்து அணைச்சி, ஐயா நீ போகாத, நீ வீட்டிலே இரு, என்ன அக்கறம் பண்ணாலும் வீட்டில இருந்தே பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். அப்படி வைக்கக்கூடாது, அதை விட்டுறணும். அவர் விட்டுட்டார், அவனும் போயிட்டான். போனான், அவன் மனம் போல வாழ்ந்தான், அவன் விருப்பம் போல வாழ்ந்தான். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தன் ஃப்ரெண்ட்ஸ்களோட அனுபவிச்சான். ஒரு நாள் புத்தி தெளிந்தது. இப்பந்தான் அந்த தகப்பனுடைய இருதயம் தேவை. இப்பந்தான் அந்த தகப்பனுடைய இருதயம் தேவை. அவர் தகப்பன் இல்லைன்னு போகல, அவன் பிள்ளை இல்லைன்னு போகல. முனிசிபாலிட்டி எழுதி கொடுத்து இனி நான் தகப்பன் கிடையாது, அவன் என்ன என்பது அவனுக்கு பிள்ளை கிடையாது அப்படின்னு எழுதி முடிக்க முடியாது. அவர் போனாலும் பிள்ளை தான், இவரை விட்டுட்டாலும் தகப்பன் தான். ஆனா என்ன செஞ்சாரு? வரும்போது கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து என்ன சொல்ல வந்திருப்பான்? முகம் சுளிக்காத ஒரு இருதயம் தகப்பனுடைய இருதயம் மட்டும்தான். இப்ப அவங்க நியாயம் தீர்த்துட்டு இருக்கவில்லை. 2 பேர் அங்க இருக்கிறாங்க ஒரே வீட்டுக்குள்ள, மொத்தம் 3 பேரு. ஒருத்தர் வீடு ஓடி போயிட்டார். 2 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. 2 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஒருத்தர் யாரு? தகப்பன். இன்னொருத்தர் சகோதரன். சகோதரனும் வீட்டுக்குள்ள இருக்காரு, தகப்பனும் வீட்டுக்குள்ள இருக்காரு. இவன் வெளியே போனவர் பலவித வழியில போயிட்டாரு, கெட்டழிஞ்சு போயிட்டாரு. சொல்ல போனால் நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்து. ஏன்னா பன்றி மச்ச ஒரு நாற்றம் இல்லாதவங்களா வருவாரு, வஸ்திரம் கிடையாது, சாப்பிடவே வழியிலன்னா அவருக்கு புது ட்ரெஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்த ட்ரெஸ்ஸோட வந்திருப்பாரு? அந்த நாத்தம் எடுத்த ஒரு வாழ்க்கையில வந்து கொண்டிருக்காரு. தகப்பன் எப்படி பார்த்தாரு, அந்த சகோதரன் எப்படி பார்த்தான்? இந்த தகப்பன் அந்த வீட்டுக்குள்ளே அரவணைத்து அந்த வீட்டுக்குள்ளே விழா கொண்டாடுகிறார், சந்தோஷப்பட தொடங்கினார். சகோதரன் பார்த்தான், துக்கப்பட தொடங்கினான். எப்படிப்பட்ட இருதயம் பார்த்தீங்களா? எந்த இருதயம்? அதனாலதான் பவுல் சொல்றார், ஒரு தகப்பன் இல்லையே. அந்த சகோதரன் நியாயம் தீர்க்கிறவராக இருந்தார். அவன் வேசியினிடத்தில் தன் ஆஸ்திகளை அழித்து விட்டு வந்தவனுக்கு இவ்வளவு வரவேற்பா? இது எதை காட்டுகிறது? தகப்பனுடைய இருதயம் இல்லை அப்படிங்கிறதை காட்டுகிறது. பக்குவப்படாத இருதயம் அப்படிங்கிறதை காட்டுகிறது. இதுக்கு மத்தியிலையும் இப்ப மாதிரி வந்தியப்பா, அது போதும், இனி நீ தேரக்கூடிய வழியப்பார், இனி உருப்படக்கூடிய வழியப்பார், இனி நீ பிள்ளையா இருக்க வழியப்பார். இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். அதே போலதான் சபைகளிலையும் ஆண்டவர் கண்டிப்பானவர் தான். அதே நேரத்தில் அவர் இரக்கமும் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் ஒரே இதை பார்க்க முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை என்னது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஒரே பக்கமா பார்க்க கூடாது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவருடைய அன்பும் அப்படித்தான். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்க அப்படிங்கிறது, எரிச்சல் உள்ளவனா இருக்கிறேங்கிறது. அதே நேரத்தில் இரக்கமும் மனதுருக்கம் உடையதா தேவனாகவும் இருக்கிறார். அப்படி இல்லைன்னு நினைக்க நான் எப்படி இங்க இவ்வளவு தைரியமாக நிற்க முடியுமா? அவருடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு நாளும் தப்பித்துக் கொண்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தில அவருக்கு பிரியம் இல்லாமல், ஏன்னா அவரு அவ்வளவு பெரிய தேவன். ஒரு மனுஷனை ஒப்பிட்டு பார்த்து இந்த மனுஷனுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லை சொல்லிடலாம். நான் தேவனை பார்க்கும்போது, அதனாலதான் ஏசாயா சொல்றார், நிறைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, குடிக்கிறவனுக்கு ஐயோ, நிறைய காரியங்களை அவர் சொல்லிட்டே, அவன் பாவம், இவன் பாவி, அவன் பாவி, அவன் ஐயோ ஐயோ அப்படின்னுட்டு. ஏசாயா வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி ஒவ்வொருவரை குறித்தும் அவர் உண்மை, அவர் சொன்னது பொய் இல்லை, உண்மை. அவர் நிறைய காரியங்கள் அவர் சொல்ற உண்மைதான். அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, உண்மைதான். ஆனால் அந்த தேவனுடைய மகத்துவங்களை
அவர் காணும்போது அங்கே சேராபீன்கள் ஒருவருக்கு ஒருவர் கூப்பிட்டு கர்த்தருடைய சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தருங்கிறதை அங்கே சொல்லுகிறதை கவனித்த போது இப்ப அவர் சொல்றாரு இந்த 5வது வசனத்துல, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசத்துவ உதடு உள்ள மனுஷன். எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டோட அவர் சொல்லுகிறார். ஆக தேவனை பார்க்கும்போதுதான் நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அங்கே தெரியுமே தவிர, இன்னொரு மனுஷனை நான் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அவனுக்கு நான் எவ்வளவு காரியத்துல பரவாயில்லை, என் வயசுக்கு தக்க நான் பக்குவப்பட்டிருக்கலாம். ஆக எத்தனை வயதானாலும் நான் எவ்வளவு பக்குவப்பட்டாலும் என் தேவனை குறித்து நான் பார்க்கும்போது நான் எதிரே ஒப்பிட முடியும்? அவ்வளவு இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனாக அவர் இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு நாம் இன்னைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இனிமேலும் தொடர்ந்து ஓட அவர் கிருபை செய்வார். ஆக ஒரு தகப்பனுடைய இருதயம் போல நமக்கு ஒரு சபைன்னு சொன்னா அது வளர்ச்சி நோக்கி போக வேண்டும். ஒரு கற்புள்ள மனவாட்டியாக அங்கு நிறுத்தப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு அது நியமிக்கப்படுவதற்கு ஒரு சபை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்காக இந்த உலகத்தில் சபையை வைத்திருக்கிறார். அந்த சபைக்குள்ளே இருந்து கொண்டு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் சத்துரு அது பொறுக்காதபடி அவன் பல தந்திரமான வேலைகளை செய்வான். ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கெடுக்கப்படுமோ என்று சொல்லி நான் பயப்படு. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், அவருக்கே பயமா இருக்குது. ஐயோ, இந்த விசுவாசிகள் நிற்க முடியுமா, இந்த விசுவாசி அங்கே வஞ்சிக்கப்பட்டு விடுவார்களா அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். அவர் நடந்து போனாலே நிழல் பட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் எதை குறித்து பயப்படுறாரு பாருங்க. ஏவாளை சாத்தான் வஞ்சித்தது போல, அந்த ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்தது போல இன்னைக்கும் சபைக்குள்ளே விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுவார்களோ? வஞ்சிக்கப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த பழத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது. பழத்தை காமிச்சாதான் யாரும் வஞ்சிக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். ஏன்னா எழுதி வச்சாச்சுல்ல, ஏவாள் பழத்தை பார்த்து வஞ்சிக்கப்பட்டா, நான் இனி பழத்தை பார்த்து வஞ்சிக்கப்பட மாட்டேன். நமக்கு இன்னும் பல உருவத்தில் வரமாட்டான். அதை புரிஞ்சுக்கிடுங்க. பழத்து மூலமாக இருந்தால் தெளிவாயிரும்னு அவனுக்கு தெரியும் சாத்தானுக்கு. அதனால பல உருவத்தில் வருவான், பல காரியங்களை கொண்டு வருவான், நியாயமான காரியங்களா தெரியும். எப்படியோ வஞ்சிக்கப்படணும், வஞ்சிக்க வைக்கணும். அந்த சபைங்கிற ஐக்கியத்தை விட்டு அந்த உருமனப்பாடு இல்லாமல் குலைக்கிறது தெளிவாக இருக்க வேண்டும். நாம் வஞ்சிக்கப்படாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிப்பாக இருக்க வேண்டும். பல நியாயமான காரியங்களை காண்பித்து நம்முடைய இருதயத்திலிருந்து நம்மளை பிரித்து விடுவான். இருக்கும் சபைகள் தான் இருப்போம், இருத்த அளவுக்கு தூர போயிடுவோம். இப்போ அங்கே சொல்றதெல்லாம் மண்டையில் யாராது ஆனால் தலைவரே ஆடிட்டு இருப்போம் அப்படின்னு யாராது உள்ள போகாது. ஏன்னா இது கடினமாயிடுச்சு. இங்கே கடினமாயிட்டு வைங்களேன், இப்படி போய் இங்கே இறங்காது, அது ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். இடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் சரி, பாம்பாட்டி வினோதமாக அவன் ஊதினாலும் அது என்ன செய்யாது, மகிடிக்கு மயங்கவே மயங்காது. அது சுவிசேஷத்துக்கு தான் சொல்லுவோம், சபைக்கும் அவசியம்தான். ஆக நாம் உபதேசங்கள், எச்சரிப்புகள், புத்தி சொல்லுதல் நமக்கு இல்லாமல் போகும் என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சபையில் உபதேசங்களை வைத்திருக்கிறார். அதுவும் தகப்பனுடைய இருதயத்தோட இருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட உள்ளவர்களாக நம்ம காணப்படும் போது சபையையும் நம்மையையும் ஆண்டவர் காப்பாற்றுவார், போஷிப்பார். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாரா.